கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பு தேவன் அருளும் தெய்வீக சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. ஒரு முறை ஒரு ராஜா சமாதானம் என்ற தலைப்பில் மிக சிறந்த ஓவியம் வரைபவர்களுக்கு பெரிய பரிசு தருவதாக அறிவித்தார். நாட்டின் பல சிறந்த ஓவியர்கள் தங்களின் ஓவியங்களை வரைந்து கொண்டு வந்தனர். இறுதியில் ராஜா 2 ஓவியங்களை மட்டும் தேர்வு செய்தார். மக்கள் பார்வைக்காக அதை வைத்தார். முதல் ஓவியம் ஒரு அமைதியான குளம், சுற்றிலும் பனி படர்ந்த மலைகள், மேலே நீல நிற வானம், வெண்மேகங்கள். அந்த ஓவியத்தை பார்த்த உடனே பார்ப்பவர்களின் மனதிற்குள் ஒரு அமைதி பரவியது. பெரும்பாலான மக்கள் இதற்கே பரிசு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். இரண்டாம் ஓவியம், அங்கே கரடு முரடான பாறைகள், நிறைந்த மலைகள் இருந்தன. வானம் இருண்டு இடி மின்னலுடன் பயங்கரமான மழை பெய்து கொண்டிருந்தது. மலையிலிருந்து ஒரு நீர்வீழ்ச்சி ஆக்ரோஷமாக சீறிக்கொண்டு பாய்ந்தது. இதை பார்க்கும்போது அமைதியாகவே இல்லை, மாறாக பயமாக இருந்தது. ஆனால் ராஜா 2வது ஓவியத்தை உற்று நோக்கி பார்த்தார். அந்த நீர்வீழ்ச்சி பின்னால் பாறையில் ஒரு சிறிய இடுக்கில் ஒரு சிறிய செடி முளைத்திருந்தது. அந்த செடியின் கிளையில் ஒரு குருவி கூடு கட்டியிருந்தது. சுற்றிலும் அவ்வளவு பெரிய புயலும் மழையும் சத்தமும் இருந்த போதிலும் அந்த பறவை தன் கூட்டில் மிக அமைதியாகவும் நிம்மதியாகவும் உட்கார்ந்திருந்தது. ராஜா 2வது ஓவியத்தையே சிறந்த ஓவியமாக தேர்ந்தெடுத்து அதற்கு பரிசளித்தார். மக்கள் ஆச்சரியப்பட்டு ராஜா அவர்களை, அந்த முதல் ஓவியம் எவ்வளவு அமைதியாக இருந்தது, இந்த பயங்கரமான புயல் ஓவியத்திற்கு ஏன் பரிசு கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ராஜா சிரித்து கொண்டே சொன்னார், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அமைதியாக இருப்பது உண்மையான சமாதானம் அல்ல. சுற்றிலும் புயலும் போராட்டங்களும் சத்தமும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் போது எதற்கும் கலங்காமல் இருதயத்திற்குள் ஆழமான அமைதியை கொண்டிருப்பதுதான் உண்மையான சமாதானம் என்று அவர் சொன்னார். வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம் வாழ்க்கையிலும் புயல்களும் கவலைகளும் போராட்டங்களும் நம்மை சுற்றிலும் ஆக்ரோஷமாக வரலாம். ஆனால் அந்த பாறை இடுக்கில் இருந்த குருவியை போல நம்முடைய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அடைக்கலம் புகும்போது எந்த புயலும் நம் இருதயத்தின் சமாதானத்தை கெடுக்க முடியாது. அவரே நம் புயல் மத்தியிலும் நமக்கு அமைதி தரும் தெய்வீக சமாதானமாய் இருக்கிறார். நாம் ஒரு சிறிய ஜெபத்தை செய்யலாமா? அன்புள்ள இயேசுவே, என் இருதயத்தில் இருக்கிற கவலைகளையும் பயங்களையும் உம்மிடம் தருகிறேன். உலகம் கொடுக்க முடியாத மனித அறிவுக்கு எட்டாத உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் எங்கள் இருதயத்தையும் எங்கள் குடும்பத்தையும் நிரப்புவீராக. நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 நீ சொல்லியிருக்கிறீர். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார். 1 பேதுரு 5:7 சொல்லியிருக்கிறீர். அதே போல் நாங்களும் எங்கள் கவலைகளை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் வைத்து உம்மோடு நாங்கள் சஞ்சரித்து கொள்ள தேவன் நீர் உதவி செய்வீராக. உடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.